நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் சாய் சுப்லட்சுமி கனகராஜ். நிறைய விஷயங்களை நம்ம ஆரம்பத்துலேருந்தே அக்குபஞ்சர் பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போதே நான் சொல்லிகிட்டு இருப்பேன். நம்ம உடல் ஒரு மருத்துவர். நம்ம உடம்புக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடம்பு என்ன பண்ணிகிட்ருக்கு, நம்ம உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே அதுக்கு தெரியும். ஒரு காய்ச்சல் வந்துடுது அப்படின்ன உடனே ஒரு டேப்லெட் எடுத்து போட்டு சடனாக அதை ரிலீஃப் பண்ணிடணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோமே தவிர, பட் அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பாதி பேருக்கு தெரியலை. நமக்கு வர சளியோ இல்லை காய்ச்சலோ ஒரு இருமலோ ஏன் வருது அப்படின்னா, நம்ம உடம்பு அதை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியேற்றுறதுக்காக வருது, இம்யூனிட்டியை உருவாக்குறதுக்காக வருது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம யோசித்து அதுக்கான விஷயத்த பண்ணுங்கள். முக்கியமாக சடனாக ஒரு மருந்து மாத்திரை எடுத்து உள்ளே போட்டு அதை நிறுத்தாமல் அதுக்கான கஷாயங்கள், நம்ம எத்தனையோ கஷாயங்கள் சொல்லியிருக்கோம், கஷாய முறைகளையும் அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கேன். காய்ச்சலுக்கு, இருமலுக்கு, சளிக்கு, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்லணும். இந்த டிசம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெப்ரவரி வரைக்குமே நமக்கு இந்த பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சளி தொந்தரவு, வீசிங் ட்ரபிள். 3 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வீசிங் ட்ரபிள்லாம் இருக்குது. இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன பண்ணுறதுலே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அக்குப்ரெஷர் பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையுமே வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்து அதில் உள்ள பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒரு பொடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடி ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தூதுவளையோட பொடி வாங்கி வச்சுக்கோங்க, தும்பை பொடி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 2 பொடியையும் கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்து, அதாவது ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் எல்லாமே எடுத்து போட்டு ஒரு தேனில் குழச்சி கொஞ்சம் நாக்கில் வச்சு சப்பி சாப்பிடுங்க. கொஞ்சம் வெதுப்பாக வெந்நீர் குடிங்க. இதை ரெகுலராக நீங்கள் காலையில் எம்டி ஸ்டமக் வெறும் வயிற்றில் நீங்கள் பண்ணிவிடுவாங்க. வெறும் வயிற்றில் பண்ணால் எங்களுக்கு ஏதாவது ஹீட் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நைட் கூட நீங்கள் வெந்நீர் குடிச்சிட்டு படுத்து தூங்குங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. நம்ம அந்த ஷோல்டரில் ஒரு பெயின் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஷோல்டரு போன் போகுதுல, அந்த ஷோல்டர் போன் கீழே உள்ள அந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை நீங்கள் விரல் வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ப்ரெஷர் கொடுங்க, நல்ல ரிலீஃப் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சாய் சுபம் ஹெல்த் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.